கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 1:15, ரோமர் 1:15. ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். என்ன, நான் அந்நியர்கள், புறஜாதியார், ஞானி, மூடன் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியதற்கு கடமைப்பட்டிருக்கேன். அதில் யார்? ரோமாபுரியில் இருக்கிற நீங்களும் அடக்கம். அதனால ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் இயன்ற மட்டும் எப்படி நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். என்னால் கூடுமான மட்டும் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். என்ன சுவிசேஷம்? மார்க்கு சுவிசேஷ நூல் எழுதும்போது என்ன எழுதுறாரு? மார்க் 1:1 தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். என்ன சுவிசேஷத்தின் ஆரம்பம்? அதே மாதிரி ஒரு கொரிந்தி சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் 22, 23 வசனம் பாருங்களேன். பலவினரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவினருக்கு பலவினரை போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். எப்படி? யூதரை ஆதாயப்படுத்தும்படி யூதரை போலானேன். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுத்த உள்ளவங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவன் போல ஆனேன். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவனை அவனை எப்படி ஆதாயப்படுத்தி கொள்வதற்கு நானும் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியாதவன் போல ஆனேன். அப்போ என்னென்னா, எப்படியாவது யாரையாவது ரட்சிக்க வருவதற்காக நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். காரணம் என்ன? சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். என்ன, அந்த சுவிசேஷ நிமித்தம் தான் செய்கிறேன். இந்த சுவிசேஷங்கிறது என்ன? கொரிந்தி சபைக்கு எழுதும்போது அழகாக எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் முதல் 4 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருங்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து. சுவிசேஷத்தை அழகாக சொல்கிறாரு. அப்போ சுவிசேஷம் என்பதை நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். நீங்கள் ஒரு பாவமான மனுஷன், அந்த பாவத்திலிருந்து உங்களை மீட்டுக்கொள்வதற்கு தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ அனுப்பிச்சாரு. அவர் ஒரு பாவம் இல்லாமல் வாழ்ந்து மரித்து உயிர் தெழுந்து அவர் என்ன பண்ணார்? இன்னைக்கு பரத்துக்கறி இருக்கிறாரு. அவர் மூலமாய் உங்களுடைய பாவங்களுக்கு மீட்பு, உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே சொல்லி கொடுக்குறாரு. அப்போ என்ன, இந்த சுவிசேஷத்தை நான் என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் பிரசங்கிக்கணும். மற்றவங்களுக்கு நான் பிரசங்கிப்பதற்கு கடன்பட்டிருக்கேன். இப்போ ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கு நான் கடிதம் எழுதுகிறேன். நான் உங்ககிட்ட இயன்ற மட்டும், என்னால் முடிந்த மட்டும் இந்த சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். அதற்காகத்தான் நான் உங்கள் பக்கத்தில் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நான் 2 தரம் வர ஆயத்தப்பட்டேன். ஆனால் என்னால் வர முடியாதபடி ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை உங்களுக்கு நீங்கள் அறியாது இருக்க மனதில்லை என்று இந்த நிருபத்தை எழுதுகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு நம்ம கேட்குற சுவிசேஷம் அநேக பெருவாரியான சபைகளில் இல்லை பெருவாரியான சுவிசேஷ கூட்டங்களில் பிரசங்கிக்கப்படுகிறது வேத வசனத்தின்படி வாழக்கூடிய ஒரு சுவிசேஷமே இல்லை. என்ன இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இன்றைக்கு என்ன சுவிசேஷம் என்று பிரசங்கிக்கப்படுகிறது? உனக்கு சுகம் இல்லையா? கர்த்தர் உன்னை குணப்படுத்துவார். உனக்கு வேலை இல்லையா? இயேசு கிறிஸ்து உனக்கு வேலையை கொடுப்பார். உனக்கு கல்யாணத்தில் பிரச்சனையா? இயேசு கிறிஸ்து உன் கல்யாணத்தை சரி பண்ணுவார். உனக்கு பிள்ளை இல்லையா? இயேசு கிறிஸ்து பிள்ளையை கொடுப்பாரு. இதான் சுவிசேஷம்? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. எது சுவிசேஷம்? நீ பாவி, நீ நித்திய காலத்திற்கு நரகத்திற்கென்று நியமிக்கப்பட்டு நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற. ஆனால் உன்னுடைய நரகத்தின் பாதையிலிருந்து உன்னை மீட்கக்கூடிய ஒருத்தர் உண்டு. உன்னுடைய பாவங்களுக்கு மீட்பு ஒருத்தர் மூலம் உண்டாகும். அது வேறு யாரும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால நீ மனம் திரும்ப வேண்டும். எப்படி? உன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவரை மேல் நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொண்டு ஒரு கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவை போல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்.
என்ன இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய சுவிசேஷத்தில் என்ன காரியங்கள்? 2 காரியம் மிஸ்ஸிங் என்ன? முதல்ல நீ பாவி, மனம் திரும்ப வேண்டும் என்பது பிரசங்கிக்கப்படுவதே இல்லை. அதனால தான் இன்றைக்கு நம்ம ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களை உருவாக்க முடியவில்லை. ஏன்னா இப்போ நீ எப்படி வேணாலும் வாழு, இயேசு கிறிஸ்து உன்னை ஆசீர்வதிப்பார்ன்னு சொன்னால் யார் தான் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதனால தான் இன்றைக்கு நான் பார்க்கிற அநேகர் உண்மையான கிறிஸ்தவர்களாக இல்லை. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஒரு உண்மையான சுவிசேஷத்தை விசுவாசித்து வாழுகிறீர்களா, இல்லை இயேசு கிறிஸ்துகிட்ட வந்தால் எனக்கு ஏதாவது கிடைக்குங்கிறதுக்காக வாழ்கிறீங்களா? இப்போ ஒரு உண்மையான சுவிசேஷத்தை தெரிந்து கொண்டு ஒரு உண்மையான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய மக்களாய் வருவோமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ உம்முடைய சுவிசேஷம் என்பது ஒரு மனிதன், பாவமான மனிதன் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தானும் இயேசு கிறிஸ்து போல வாழ வேண்டும் என்கிற சுவிசேஷத்தை உறக்கச் சொல்லக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.